வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3இல் 14ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 2x² - 7x + 5 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்பா மற்றும் பீட்டா எனில் பின் வருவனவற்றின் மதிப்புகளை காண்க. குறிப்பின் போட்டு தீர்வு தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இது ஒரு இருபடி சமன்பாடு. இதுக்கு 2 மூலங்கள் இருக்கும். அது ஆல்பா பீட்டான்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்க, இந்த சமன்பாட்டோட மூலங்கள் ஆல்பா பீட்டான்னு நம்ம இங்கே கீழே எடுத்து எழுதிட்டோம். இப்போ நம்ம இதனுடைய மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த சமன்பாட்டோட மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கல் பலனும் கண்டுபிடிக்கணும். அந்த மதிப்புகளை இங்கே கொண்டு பிரதிட்டு சுருக்குனா போதும். சரியா? இப்போ பாருங்க, முதல்ல ஏபிசி மதிப்புகள் வேணும். ஏன்றது x² கெழு 2, பீன்றது எக்ஸோட கெழு -7, சீன்றது மாறிலி உறுப்பு 5. சரியா? இந்த இடத்துல நம்ம முதல்ல மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்க போறோம். ஆல்பா பிளஸ் பீட்டா கூடுதல். நமக்கு என்ன நிபந்தனை? -b/a. மைனஸ் அப்படியே வந்துடும். பியோட மதிப்பு -7/a. ஏவோட மதிப்பு என்ன? 2. இப்போ பாருங்க, மைனஸே மைனஸ் பண்ண பிளஸ் 7/2. இதான் என்னது? மூலங்களின் கூடுதல். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது மூலங்களின் பெருக்கல் பலன் ஆல்பா இன்டு பீட்டா. என்ன கண்டிஷன்? c/a. சீன்றது மாறிலி உறுப்பு 5, ஏவோட மதிப்பு 2. இப்ப பாருங்க, நம்ம ஆல்பா பிளஸ் பீட்டா கண்டுபிடிச்சிட்டோம், ஆல்பா இன்டு பீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இதுல ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். முதல் இது பாருங்க. இப்ப பாருங்க, முதல் இது கொடுத்து எடுத்து எழுதுவோமா? 1/ஆல்பா பிளஸ் 1/பீட்டா ஈக்குவல் டு, முதல்ல சுருக்கிடுவோம். முதல்ல குறுக்கு பெருக்கல பகுதியை பெருக்குவோமா? ஆல்பா பீட்டா பெருக்குனா ஆல்பா பீட்டா குறுக்கு பெருக்குங்க. 1 பீட்டா பெருக்குனா பீட்டா பிளஸ் 1 ஆல்பா பெருக்குனா ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா பிளஸ் ஆல்பானாலும் ஆல்பா பிளஸ் பீட்டானாலும் ரெண்டும் ஒன்று தான். அப்போ பாருங்க, ஆல்பா பிளஸ் பீட்டாவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 7/2 பை ஆல்பா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு நம்ம அங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க 5/2. அடுத்த ஸ்டெப் பாருங்க, ஈக்குவல் டு இந்த 7/2 அப்படியே வந்துடும். இந்த வகுத்தல் நம்ம பெருக்கலாம் மாத்திட்டா பை தலைகீழ மாறும். என்ன மாறும்? 2/5. எது கேன்சல்? 2 கேன்சல். அப்ப நமக்கு என்ன இருக்கு? தொகுதியில 7 இருக்கு, பகுதியில 5 இருக்கு. இதான் என்னது? நமக்கு தேவையான முதல் கணக்கோட ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது பார்ப்போமா? பாருங்க, ரெண்டாவது இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல்பா பை பீட்டா பிளஸ் பீட்டா பை ஆல்பா. இதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். எப்பயும் போல குறுக்கு பெருக்கல் எடுத்துருவோமா? பாருங்க, முதல்ல பகுதியை பெருக்கு. பீட்டாவையும் ஆல்பாவையும் பெருக்குன்னா பீட்டா இன்டூ ஆல்பான்னு எழுதினாலும் சரி, அப்படின்னா ஆல்பா இன்ட்டு பீட்டான்னு ரெண்டும் ஒன்று தான். இப்போ பாருங்க, குறுக்கு பெருக்குங்க. ஆல்பாவையும் ஆல்பாவையும் பெருக்குன்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் போட்டோம். பீட்டாவையும் பீட்டாவையும் பெருக்குன்னா பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு, பாருங்க ஃபார்முலா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்பா பீட்டா பை இந்த ஆல்பா பீட்டா எந்த மாற்றமும் இல்லை ஈக்குவல் டு மதிப்புகளை பிரதிவிடுமா? பாருங்க, ஆல்பா பிளஸ் பீட்டாவோட மதிப்பு 7/2, ஆல்பா பெருக்கல் பீட்டாவோட மதிப்பு 5/2. முதல்ல ஆல்பா பிளஸ் பீட்டா தானே, அப்போ 7/2 அடுக்கு 2 -2. ஆல்பா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு 5/2. இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும். பை ஆல்பா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு 5/2. மதிப்புகளை சுருக்கிட்டோமா? இப்ப பாருங்க, 7/2 அடுக்கு 2. அப்ப 7 ஸ்கொயர் பண்ண 2 ஸ்கொயர் பண்ணும். 7 ஸ்கொயர் பண்ணா 49, 2 ஸ்கொயர் பண்ணா 4. அப்ப என்ன வரும் பாருங்க, 49/4 மைனஸ் இந்த இடத்துல பாருங்க, இங்க மிச்சம் என்ன இருக்கு? 5 மட்டும் இருக்கு பை 5/2. அப்ப இந்த இடத்துல -5. 5னா என்ன அர்த்தம்? 5/1. இங்க என்ன இருக்கு? 5/2 இருக்கு. இப்ப இதுக்கு நம்ம குறுக்கு பெருக்கல் எடுக்குமா? பாருங்க, இங்க குறுக்கு பெருக்கல் எடுங்க. 4 1 4 குறுக்கு பெருக்குங்க. 1 49 49 மைனஸ் 5 20. 5/2 எந்த மாற்றம் இல்லை ஈக்குவல் டு 49ல 20 கழிச்சோம்னா 29/4 பெருக்கல் இந்த வகுத்துல பெருக்கலாம் மாதிரி தலைகீழ மாறும் 2/5. கேன்சல் பண்ணுங்க. 2 2 2 4. அப்ப 29
இங்கே 2 இருக்குது, இங்கே 5, 2 பெருக்கல் ஈரஞ்சா 10. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். சில புக்குக்கு பின்னால் 29/20ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன்சர் வர வாய்ப்பு இல்லை. இதுதான் சரியான ஆன்சர். சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 3வது. பார்க்கலாமா? 3வது பாருங்க. ஆல்ஃபா ப்ளஸ் 2 பை பீட்டா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 பை ஆல்ஃபா ப்ளஸ் 2. இதோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். என்ன இருக்குது? ஆல்ஃபா ப்ளஸ் 2 பை பீட்டா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 பை ஆல்ஃபா ப்ளஸ் 2. இதோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? ரொம்ப ஈஸியானதான் பாருங்க. முதல்ல பகுதியை பெருக்க போகிறோம். பெருக்கிறோமா? என்ன இருக்கு பாருங்க. பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 2 ரெண்டையும் பெருக்கிட்டோம். பகுதியை பெருக்கிட்டோம். இப்போ குறுக்க பெருக்கணும். ஆல்ஃபா ப்ளஸ் 2ஐயும் ஆல்ஃபா ப்ளஸ் 2ஐயும் பெருக்குன்னா ஆல்ஃபா ப்ளஸ் 2 அடுக்கு 2. சரியா? இந்த ப்ளஸ் போட்டுக்கலாம். பீட்டா ப்ளஸ் 2ஐயும் பீட்டா ப்ளஸ் 2ஐயும் பெருக்குன்னா பீட்டா ப்ளஸ் 2 அடுக்கு 2. சரியா? இப்போ பாருங்க, ஈக்குவல் டு இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். பாருங்க, ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. சரியா? இப்போ பாருங்க, ஏக்கு பதிலாக ஆல்ஃபா, அப்போ a ஸ்கொயர்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், பிக்கு பதிலாக 2, 2 ஸ்கொயர் பண்ணால் 2 பெருக்கல் 2 4 ப்ளஸ் 2ab, 2ab. அப்போ பாருங்க, 2 ஆல்ஃபாயும் பெருக்குனா 2 ஆல்ஃபா, 2 ஆல்ஃபா 2 பெருக்குனா 4 ஆல்ஃபா. புரிஞ்சுதா பாருங்க? ஏக்கு பதிலாக ஆல்ஃபா, ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர், பிக்கு பதிலாக 2, 2 ஸ்கொயர் பண்ணால் 2 4 ப்ளஸ் 2ab, 2 ஏக்கு பதிலாக ஆல்ஃபா, பிக்கு பதிலாக 2 பெருக்கிருங்க, 2 4 4 ஆல்ஃபா. சரியா? ப்ளஸ் அதே தான் இங்கேயும் பாருங்க, a ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். ஏக்கு பதிலாக பீட்டா, பிக்கு பதிலாக 2. அப்போ என்ன வந்துடும்? பீட்டா ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் 2ab, அப்போ 2 பீட்டா பண்ணால் 2 பீட்டா, 2 பீட்டா 2 பண்ணால் 4 பீட்டா பை இந்த இடத்துல பாருங்க என்ன செய்யணும்? இந்த பீட்டா எடுத்துக்கிட்டு முழு பிராக்கெட் பெருக்கணும். 2 எடுத்துட்டு முழு பிராக்கெட். முதல்ல பீட்டா கொண்டு பெருக்குமா? பீட்டாவையும் ஆல்ஃபா பெருக்குனா ஆல்ஃபா பீட்டா. அதுக்கு அடுத்தது பீட்டாவை 2 பெருக்குனா 2 பீட்டா. இப்போ 2 எடுத்து பெருக்க போகிறோம். 2 ஆல்ஃபா பெருக்குனா 2 ஆல்ஃபா, 2 பெருக்குனா ப்ளஸ் 4. சரியா? பெருக்கியாச்சு. இப்போ பாருங்க, கொஞ்சம் சேர்த்து எழுதுற மாதிரி இருக்கும். இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் இந்த பீட்டா ஸ்கொயர் ஒன்றா எழுதுவோம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இந்த ஆல்ஃபா பீட்டா ஒன்றா எழுதுவோம். 4 ஆல்ஃபா ப்ளஸ் 4 பீட்டா. இந்த 4 இந்த 4 கூட்டிடுமா? கூட்டினா என்ன வந்துடும்? 8 பை இந்த இடத்துல பாருங்க, இந்த ஆல்ஃபா பீட்டா அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்க, 2 பீட்டா 2 ஆல்ஃபா, 2 நம்ம பொதுவாக எடுத்துருமா? 2 பொதுவாக எடுத்துட்டோம்னா இங்கே பீட்டா இருக்கும், இங்கே ஆல்ஃபா இருக்கும். பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா, இந்த ப்ளஸ் 4 அப்படியே இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப் பாருங்க, நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா ஒன்று இது பண்ண போகிறோம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இதுக்கு மட்டும்தான் ஃபார்முலா. இதுலேருந்து நம்ம என்ன செஞ்சோம்? 4 பொதுவாக எடுத்துருவோமா? 4 பொதுவாக எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா, இந்த இடத்துல ப்ளஸ் பீட்டா, இந்த 8 அப்படியே வந்துடும் பை இந்த இடத்துல பாருங்க, ஆல்ஃபா பீட்டா எந்த மாற்றம் இல்லை, ப்ளஸ் 2 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா இருக்கு. அதை எப்படி மாற்றிக்கலாம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மாற்றி 2 ஒன்று தான். பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபானாலும் ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஒன்று தான். ப்ளஸ் 4. இப்போ நம்ம மதிப்புகளை பிரதியிட போகிறோம். இந்த இடத்துல மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு 7/2, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு 5/2. பிரதியிடலாமா? பாருங்க, முதல்ல ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இதோட மதிப்பு என்ன? 7/2 அடுக்கு 2 மைனஸ் 2. பீட்டாவோட மதிப்பு என்ன? 5/2 ப்ளஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு 7/2 ப்ளஸ் 8 பை இங்கே வாங்க, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு 5/2 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு 7/2, இந்த 4 அப்படியே வந்துடும். இது சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். பாருங்க, ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 7/2 தான் ஹோல் ஸ்கொயர்னா 7 தனியாக ஸ்கொயர் பண்ணால் 2 தனியாக ஸ்கொயர் பண்ணணும். மைனஸ் 2 2 கேன்சல், 5 மட்டும் வரும். இந்த இடத்துல 2 2 2 4 ப்ளஸ் 2 7 பெருக்குங்க 14 ப்ளஸ் இந்த 8 அப்படியே வந்துடும் பை இப்போ இங்கே வாங்க, இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல 5/2 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 7 மட்டும் இருக்குது ப்ளஸ் 4 ஈக்குவல் டு இந்த இடத்துல 49/4 அப்படியே தான் வரும். இப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். கூட்டுவோமா? பாருங்க,
8ஐயும் 14ஐயும் கூட்டினா 22. 22ல 5 கழிச்சா என்ன வரும்? 17. என்ன 17? பிளஸ் 17/1. புரியுதா பாருங்க. இந்த இடத்துல 14ஐயும் 8ஐயும் கூட்டினா 22. 22ல இந்த 5 மைனஸ் பண்ணணும். 22ல 5 கழிச்சா 17. பகுதியில் எதுனா 1 இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க 5/2 பிளஸ் 7ஐ 4ஐயும் கூட்டினா 11. 11 என்ன அர்த்தம்? 11/1ன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு நம்ம குறுக்கு பெருக்கல் எடுக்க போறோம். எடுப்போமா? முதல்ல பகுதியை பெருக்குங்க. 1 4 4. குறுக்கு பெருக்குங்க. 1 49 49 பிளஸ் 4 17 68. 34 68. சரியா? 4 17 68 பை அதே மாதிரி இங்கேயும் குறுக்கு பெருக்கல் எடுங்க. 2 பகுதியை பெருக்குனா 2 1 2 குறுக்கு பெருக்குங்க. 4 5 5 பிளஸ் 2 11 22 ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க. ரெண்டையும் கூட்டுவோமா? 49ஐயும் 68ஐயும் கூட்ட போறோம். கூட்டினா என்ன வரும்? 117 வருமா? 8 9 கூட்டினா 17 17 மிச்சம் 1 7 7 117 பை 4 வகுத்தல் 5ஐயும் 22ஐயும் கூட்டுங்க. 27/2 ஈக்குவல் டு 117/4 பெருக்கல் இந்த வகுத்தல பெருக்கலாம் மாதிரி தலைகளை மாறு பாருங்க 2/27. இப்ப பாருங்க நமக்கு ஈஸி ஆன்சர் வந்து பாருங்க. கேன்சல் பண்ணுங்க. 4 2 2 2 2 4. இப்போ இந்த இடத்துல 3 எப்படி வச்சு கேன்சல் பண்ணுமா? 3 9 11 இருக்கு. 3 9 மிச்சம் எத்தனை? 2 எங்க வரும்? 7க்கு முன்னால 7க்கு முன்னால விட 27 27ல 9 3 27. இதே 3 எப்படி வச்சு கேன்சல் பண்ணுங்க. 9 3 27. திரும்ப 3 எப்படி பாருங்க. 1 3 3 3 9. இங்கேயும் பாருங்க 3 9. அவ்வளவுதான். மிச்சத்தை எடுத்து எழுதுனா நமக்கு ஆன்சர் வந்துடும் பாருங்க. ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு பாருங்க. வெறும் 13 மட்டும் இருக்கு. பை இங்க பாருங்க பகுதியில் இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு. 2 பெருக்கி எழுதணும். பெருக்குனா என்ன பாருங்க 2 3 6. இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். என்னது 13/6. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.